எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக 1500 ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு அவர் இப்போது உங்களுடைய அடிவருடி. இவர்களுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா இந்த நாட்டில் இருந்து கிடைக்கின்ற எந்த வரப்பிரசாதங்களை முதல்ல பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். நான் ஒருபோதுமே சிங்கள குடியேற்றத்தை தடுப்பவன் இல்லை. உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, மகாவலி கங்கையை யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா, நான் ஆதரவு தருவேன். உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும். இவ்வாறான செய்திகளை கண்டால் அங்கே வாக்கு போட்ட மக்களுக்கு ஒரு விடயம் செய்ய வக்கில்லை. யாழ்ப்பாணம் வருவதும் புக்கை சாப்பிடுவதும் இலவச கல்வி ஊடாக கிடைக்கின்ற எந்த விதமான வரப்பிரசாதங்களும் எடுக்கக்கூடாது. அரசு பாடசாலைகளில் படிக்கக்கூடாது, அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடாது. படிச்சு முடிச்சா பிறகு பட்டதாரிகளுக்கு வேலை தாங்க கொண்டு போய் அரச வேலைக்காக ரோட்டா நின்று இந்த நாட்டு மக்களிடையும் இந்த நாட்டு காசுலையும் வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக கருப்பு தினம் கொண்டாடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. காடுகள், ஈரநிலங்கள், மக்கள் வாழுகின்ற பகுதிகள் தெற்கில் மட்டுமில்லை வடக்கிலையும் இருக்குது. ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு கிவில்லோயா. உங்களுக்கு நான் சரியான ஜதார்த்தமாக கதைப்பவன். உங்களுக்கு மகாவலி திட்டத்தை கிவில்லோயாவிலே நடத்தும் போது காடழிகின்ற போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே ஏக்கர் கணக்கான காடுகள் அழிக்கப்பட்டு வயல் நிலங்களாக மாற்றப்படுகின்ற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே முத்துராஜவேலை ஈரவலயத்தை மட்டும் பொத்தி பாதுகாக்க வேண்டும். கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, பரந்தனிலே 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட ஈரநிலங்கள் பாதுகாக்கப்படாமல் அதை கடந்த அரசாங்கங்களிலே எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக 1500 ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் 8 தடவை வாக்கு போட்டிருக்கிறார் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலே. ஆகவே உங்களுக்கு அவர் இப்போது உங்களுடைய அடிவருடி. என்ன கவலை என்றால் பூநகரிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை, வடக்கு மாநிலத்திலே பருத்தித்துறையிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுடைய கெவிலோயா திட்டத்தை கொண்டு மக்கள் வாழ விரும்பாத இடங்களிலே பூத்துகிறீர்கள். மணலாறு எங்கள் வீரம் விளைந்த நிலம். நான் நினைக்கிறேன், நான் அப்போது 10ஆம் ஆண்டு ஓலவில் இருக்கும்போது சொன்னார்கள், திலத்தி அடித்ததாக மணலாறு என்று சொல்ல போது நீங்கள் வெளியோயா என்று இன்னும் 10 பரம்பரைக்கு சொன்னாலும், வெளியோயா இன்னும் 1000 பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுடைய மணராற்று வீரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போது நீங்கள் வெளியோயா என்று பெயர் மாற்றுகிறீர்கள். வெளியோயாவிலே கொண்டு வந்து இப்போது முழுக்க சிங்கள நான் ஒருபோதுமே சிங்கள குடியேற்றத்தை தடுப்பவன் இல்லை. உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, மகாவலி கங்கையை யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா, நான் ஆதரவு தருவேன். ஆனால் அங்கே கொண்டு வந்து சிங்கள குடியேற்றங்களை அத்துமீறி குடியமர்த்துவதை தான் நான் முழுமையாக எதிர்க்கிறேன். அங்கே தமிழர் வாழ்ந்த பூமி, முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பூமி, பாரம்பரியமாக சிறுபான்மையினம் வாழ்ந்த பூமியில நீங்கள் வெளியோயாவை கொண்டு அங்கே செய்கிறீர்கள், கிவுல்லோயா திட்டத்தை செய்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே வந்து முத்துராஜ விலவை பாதுகாக்க சொல்லி நீங்கள் ஒரு ஒத்திவைப்பு வெட்கமா இல்லையா? உங்களெல்லாம் கேட்க வேண்டியது கையாலையா சாப்பிட்றீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதை விட இன்னொரு விடயம் என்னென்றால் வனவிலாகா கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, மன்னாரிலே இருக்கிற மக்கள் இந்த வனவிலாகாவால் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். மக்கள் வாழுகின்ற நிலங்கள் வயல்களுக்குள்ள கொண்டே கல்லை வைக்கிறார்கள். கல்லை வைத்து போட்டு அது வனவிலாக அடையாளப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு அதை பற்றி கதைக்க வக்கில்லை. அங்கே வாக்கு போட்ட மக்களுக்கு ஒரு விடயம் செய்ய வக்கில்லை. யாழ்ப்பாணம் வருவதும் புக்கை சாப்பிடுவதும் என் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் 2 சுதந்திர தினத்துக்கு எதிராக 2 பேரணிகளை ஒழுங்கு செய்திருப்பதாக அவர்களது அறிவித்தல்களை ஊடகங்கள் வாயிலாக கண்டோம். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கருப்பு தினம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அப்போ இதை நாங்கள் பிரதானமாக தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா, இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் என்றது ஒட்டுமொத்த பல்கலைக்கழக மாணவர்களும் அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட புலம்பெயர் தேசத்து அமைப்புகளின் நிதி ஆதாரங்களுக்கு ஊடாக இயங்குகின்ற ஒரு சிலர் தான் தங்களை பல்கலைக்கழகத்தின் பெயரை பாவித்து பல்கலைக்கழக மாணவர் சங்கம் ஆக அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து டிசிசி போன்ற புலம்பெயர் புலி பினாமி அமைப்புகளிலிருந்து
காசுகள் வந்திருக்கிறதுக்கான புலனாய்வு அறிக்கைகள் எங்கள்கிட்ட இருக்குது. போன முறையும் இவர்கள் இந்த மாதிரியான கருப்பு தினமாக அறிவித்து ஒரு சில பேரணிகளை நடத்தி இருந்தார்கள். இப்போ நாங்கள் இந்த மாணவர்கள்ட்டையும் இந்த மக்கள்கிட்டையும் இந்த மாணவர்களுக்கு முதல்ல நினைவுறுத்த விரும்புகிற ஒரு விஷயம் இவியல் படிக்கிறது எங்களுடைய வரி பணத்தில், இலங்கை அரசாங்கத்தின் பல்கலைக்கழகத்தில், இலங்கை இந்த நாட்டின் ஒட்டுமொத்த சிங்கள முஸ்லிம் இஸ்லாமிய பேகமலை இன மக்களும் வழங்குகின்ற அவர்களுடைய டாக்ஸ் மணி, அந்த காசுல தான் இவர்களுக்கு இலவச கல்வி கிடைக்குது. இவர்களுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா இந்த நாட்டில இருந்து கிடைக்கின்ற எந்த வரப்பிரசாதங்களையும் முதல்ல பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேணும். எங்கேயோ வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த நாட்டை குழப்புவதற்கு காசு அனுப்புகிற ஆக்களின் நிகழ்ச்சி நிரல்ல இயங்க விருப்பம் என்றால் தாராளமாக இயங்கிக் கொள்ளலாம். இந்த நாட்டு குடியுரிமையை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ரோசமான தமிழர்கள் என்று சொல்லி இந்த நாட்டு இலவச கல்வி இவர்கள் எடுக்கக்கூடாது. இலவச கல்வி ஊடாக கிடைக்கின்ற எந்த விதமான வரப்பிரசாதங்களும் எடுக்கக்கூடாது. அரசு பாடசாலைகளில் படிக்கக்கூடாது, அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடாது. படித்து முடிச்சா பிறகு பட்டதாரிகளுக்கு வேலை தாங்க கொண்டு போய் அரச வேலைக்காக ரோட்டா நின்று எங்களுடைய அன்றாட மக்களிட வாழ்க்கையை குழப்புற மாதிரி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடவும் கூடாது. ஆகவே இவர்கள் முதல்ல பல்கலைக்கழகத்திலிருந்து விலத்தி இந்த மாதிரியான தேசவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுமாறு நாங்கள் இவைக்கு சொல்கிறோம். ஒன்று மற்றது நினைவுறுத்த விரும்புகிறோம். இந்த நாட்டு மக்களிடையும் இந்த நாட்டு காசிலையும் வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக கருப்பு தினம் கொண்டாடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, தார்மீக அறம் இல்லை. உங்களுக்கு ஒரு சொட்டு ரோசம் இருந்தால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியில எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் பல்கலைக்கழகம் தேவையில்லை எரிஞ்சு போட்டு நீங்க ரோட்ல நின்று போராடுங்க தாராளமா. எங்களுக்கு தெரியும் உங்களோட போராட்டத்துக்கு பின்னால யார் யார் இருக்கிறாங்க, இவ்வளவு காசு வந்தது, நீங்க இவ்வளவு காசு எடுக்கிறீங்க, யார் யார் போய் குடிக்கிறது, வரியில் எத்தனை போத்தில் நீங்க பேரணிகளுக்கு ஆக்களுக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி, ஆகவே இந்த மாதிரியான ஒரு சில நபர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சகல மூவின மக்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மாணவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த குழப்பம் விளைவிக்கிற நடவடிக்கைகள் இந்த மாதிரி பல்கலைக்கழக சங்க மாணவ தலைவர்கள் என்று சொல்றார்கள். இந்த பல்கலைக்கழக காலம் முடிஞ்ச பிறகு எந்த விதமான சமூக செயல்பாடுல இவர்களுக்கு காண கிடைக்கிறே இல்லை. இவர்கள் ஒரு பார்ட் டைம் பெய்டு, காசு வேண்டி கொண்டு காசுக்கு ஓலம்புற ஒரு கூலி கூட்டமாக ஒரு பார்ட் டைம் ஜொப்பா இதை செஞ்சு கொண்டிருக்கணும். அப்ப இவைக்கு நாங்க சொல்ல விரும்புறது, அங்க வெளிநாட்டுல இங்க யுத்தம் நடக்கல, வெளிநாட்டுக்கு ஓடி போனவன் அங்க போய் இங்க எங்களுடைய சாமானிய இளைஞன் வறிய இளைஞன் ஆயுதம் தூக்கி யுத்த காலத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கல. இவங்க எம்பசியிலையும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லையும் ஆமிக்காரங்களுக்கு காசு கொடுத்து லைன்ல நின்றுதான் இவங்க வெளிநாட்டுக்கு போனது. அங்க இருந்து திருப்பி அங்க இருக்கிறதுக்காக இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொண்டு அந்த நாட்டில் அகதி அந்தஸ்து வேண்டுறதுக்காக இங்க குழப்பங்களை உருவாக்குறது, காசு அனுப்பி இந்த போலி பித்தலாட்ட கருப்பு தினங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் விழிப்படைங்க இந்த பல்கலைக்கழகத்துக்கு. உண்மையிலே இந்த பாராளுமன்ற அமர்வுகள் இன்று நடைபெறும் பொழுது நாடு முழுவதும் பலமான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. 78வது சுதந்திர தினம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடியினால் 77 ஆண்டு நாங்கள் கணக்கு வைத்துக் கொள்றதல்ல, 78 நினைக்கின்றேன். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அது ஏதோ இந்த சுதந்திரம் என்று அழைக்கப்படுற இந்த தினத்தை முன்னிட்டு பலவிதமான ஏற்பாடுகள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. அதை கொண்டாடுவதற்கு நான் கேள்விப்பட்டான் கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு நிகழ்வு உண்டு, சுதந்திர தின நிகழ்வு உண்டு நடக்க போகிறதாகவும் அதுக்கான அழைப்புதல் எங்களுக்கு தர வேண்டும் என்றும், அதே போல கொழும்புலேயும் சுதந்திர தினம் நடக்கப் போவதாகவும் இதுக்கு நாங்கள் கலந்து கொள்வோமாண்டு பல சந்தர்ப்பங்களிலே தொலைபேசி அழைப்பில் எடுத்திருந்தார்கள். அவ்வாறான ஒரு சூழலிலே தான் இன்று உண்மையிலே மிக முக்கியமாக இன்று அரச தரப்பினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டமூலங்களை பற்றி நான் உண்மையிலே கருத்து தெரிவிக்க நான் விருப்பப்படவில்லை. ஏனென்றால் எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல், எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை முக்கியத்துவம் வழங்காமல் இந்த நாட்டிலே இவர்கள் சுதந்திரத்தை கொண்டாட முனைவது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். நாட்டிலே இன்று வடக்கு கிழக்கு பூராவும் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு கரிநாளாக அறிவிக்கப்பட்டு நாடு வடக்கு கிழக்கு பூராவும் சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்ற நிலப்பாட்டிலே பல எதிர்ப்புகள் நடைபெற்றிருக்கின்றது நாளைய தினம். அவ்வாறான ஒரு சூழலிலே நாட்டிலே ஒரு புரையோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல்
மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தி நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம். மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விடயம். தமிழர் மீது ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்க எங்களுடைய நிலங்களை நில அபகரிப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நில அபகரிப்பு என்றது 48ஆம் ஆண்டில் இருந்து நடந்து கொண்டு வந்த விடயங்கள். இன்று சுதந்திர தினம் என்று பேசுகிறீர்கள். இந்த எங்களுடைய தமிழருடைய தலைவிதியை பெரும்பான்மை சமூகத்தினர் ஒப்படைத்து பிரித்தானியர் சென்றதிலே இருந்து எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்ததுதான் இந்த மாறி மாறி வந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. இன்று காலையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். ஜனாதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளை விடுதலை செய்வதாக சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும். இவ்வாறான செய்திகளை கண்டால் அவமானத்திலே என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலை. இன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 1 வருடமும் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது அரசியல் கைதிகள் யார் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கின்றது நிலைமை. சுதந்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த தினத்தை முன்னிட்டு 49 சிறை கைதிகளை விடுவிக்கிற உங்களுடைய ஜனாதிபதிக்கு, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் போனது? அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்தவர் தானே நீங்கள்.